இன்றைக்கி சகோதரர் விஜயாக இருக்கட்டும், அவர் கூட மேடையில் பேசுகிறவங்களா இருக்கட்டும், ஒரு விஷயத்தை அவங்க புரிஞ்சுக்கணும். அரசியல் என்பது வெறும் மைக் எடுத்து பேசிவிட்டு கை காட்டிட்டு போகிறது அரசியல் கிடையாதுங்கண்ணா. களத்தில் நின்று வேலை பார்ப்பது அரசியல். நான் சகோதரர் விஜய் அவருக்கு ஒரு சின்ன அரசியல் பாடத்தை எடுக்கிறேன். 1973 கடைசியாக டீலிமிட்டேஷன் நடந்த பொழுது, இப்போ நம்ம டீலிமிட்டேஷன் 2026 பேசுகிறோம். 1973 டீலிமிட்டேஷன் நடந்தபோது சகோதரர் விஜய் நல்லா அவங்க கேட்டுக்கணும் அண்ணன், ஏன்னா சில அரசியல் புரிதல் அவருக்கு இருக்கணும். அன்னைக்கு இந்தியாவுடைய லோக்சபா சீட் 525 545 உயர்த்தப்படுகிறது. 1973 20 சீட் உயர்த்துறாங்க. 20 சீட்டில் தமிழ்நாட்டுக்கு எவ்வளோ கிடைச்சது? 0. அப்போ 20 சீட்டு உயர்த்தியும் 1973 தமிழ்நாட்டுக்கு ஒரு சீட்டு கூட 73 கிடைக்கல. டீலிமிட்டேஷனில் சில மாநிலங்களுக்கு 3 சீட் அதிகமாச்சு, சில மாநிலங்களுக்கு 2 சீட் அதிகமாச்சு, சில மாநிலங்களுக்கு 1 சீட் அதிகமாச்சு. அன்னைக்கு ஆட்சியில் இருந்தது யார்? காங்கிரஸ். தமிழ்நாட்டில் ஆட்சியில் இருந்தது யார்? திராவிட முன்னேற்ற கழகம். அம்மையார் இந்திரா காந்தி அவர்கள் கூப்பிட்ட அனைத்து கட்சி கூட்டத்திற்கு தமிழகம் சார்பாக 73 கூட்டத்துக்கு போனது யார்? கலைஞர் கருணாநிதி ஐயா. அன்னைக்கு திமுக டீலிமிட்டேஷன் கமிஷன் மீட்டிங் 1973 போய் இந்தியாவினுடைய லோக்சபா சீட்டு 20 உயர்த்தப்பட்ட பொழுது கலைஞர் ஐயா தமிழ்நாட்டுக்கு ஒரு சீட்டு கூட வாங்கி கொடுக்கல. அப்ப நாயப்படி விஜய் அவர்கள் குற்றச்சாட்டு வைக்கிறார்னா யார் மேல வைக்கணும்? இதற்கு முன்னாடி டீலிமிட்டேஷன் நடந்த பொழுது ஆட்சியில் யார் இருந்தாங்க? அப்ப தண்ணி விஜய் அவர் யாரு காட்டணும்? காங்கிரஸுக்கும் திமுகவும் காட்டணும். 2026 நாங்க பண்ற டீலிமிட்டேஷன் ஒருவேளை வரும் பொழுது குறைவா இருந்தா பத்திரிகை நண்பர்கள் சொல்லுங்க, அண்ணா என்ன யூபிக்கு 10 கொடுத்தீங்க, தமிழ்நாட்டுக்கு 2 தான் கொடுத்துருக்கீங்க. நான் ஆதாரத்தின் அடிப்படையில் பேசுறேன். அதனால சகோதரர் விஜய் அவர்கள் பேசும்பொழுது ஒரு அரசியல் புரிதலோடு பேசணும்.